ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால காலைல 9 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். சரி, வந்ததுக்கப்புறம் தோசை தான் செய்ய போகிறோம், சூடாக செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. தோசை அப்படின்னு சொன்னதுமே தோசையா அப்படின்னாரு. அப்புறம் சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னா சட்னியா அதுக்கும் அப்படி தான் சொன்னார். அதனால சரி கொஞ்சம் வித்தியாசமாக தாளித்து தோசை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சட்னி சாம்பாரில் எதுவுமே தேவையில்லை, வெறும் தாளித்து நம்ம அந்த மாவில் கொட்டிட்டு கலந்து கொடுத்து தோசை செஞ்சோம்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டையை வந்து ஆட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி முட்டையை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டேன். மாவில் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டு கரைச்சி தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். இந்த பக்கம் நான் வந்து மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து தண்ணியாகவே கரைச்சிருக்கேன் பாருங்கள். நான் ஏற்கனவே தோசைக்கு தான் கரைச்சிருந்தேன், இப்போ கொஞ்சம் இன்னும் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயம் எல்லாம் நம்ம சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் 2 பேர்த்துக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு 2 முட்டை போட்டால் போதும். முட்டை ஃப்ளேவர் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். நீங்கள் தனியாக கப்பில் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு கூட அந்த முட்டையை வந்து நீங்கள் மாவில் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். அப்படியே மாவோட சேர்ந்து லைட்டாக இப்படி பீட் பண்ணோம்னாலே போதும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஐயோ, தெரியாமல் இதில் பிடிச்சிருக்கேன், தெரியாமல் அந்த புடியை பிடிச்சிட்டேன். எவ்வளோ நம்ம வெங்காயம்லாம் வதக்கி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த தோசை சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சைட் டிஷ் வந்து எதுவுமே செய்யலை, சட்னி சாம்பாரெல்லாம். அதனால் வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா வெறும் தோசையை சாப்பிடும்போது கொஞ்சம் நிறையா வந்து இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் அந்த தாளிப்பு வந்து நிறையா இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இது வந்து ஃபேவரட்டான தோசை, எல்லாருக்கும் பிடிக்கும். வெறும் தாளித்த தோசை. அதுவும் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிடுச்சுன்னா அது புளிச்சிரும் பார்த்திங்களா கொஞ்சம் லைட்டாக. அந்த மாதிரி புளிப்பாக இருக்கிற மாவு வந்து நம்ம இட்லி தோசை செய்யும் போது கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதிலே வந்து இப்படி தாளித்து பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்கள் வீட்டில் 2 தோசை 3 தோசை சாப்பிட்றவங்கலாம் 4-5 தோசை சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மாவே பத்தாது, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. கல் நல்லா சூடேறிடுச்சு. தோசை ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி இந்த தோசை கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லாம் அங்கங்கே வச்சுட்டு அப்படி அப்படியே இதுவாக இருக்குது. இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது பாருங்கள், மசாலா டப்பாலாம் இல்லை, எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வச்சுட்டேன். நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன். இவர் வேலைக்கு போயிட்டதுனால சும்மா போர் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. கொஞ்சம் கசமுசாந்தான் இருக்குது, அதெல்லாம் தூக்கி இந்த பக்கம் வைக்கிறதுனால கொஞ்சம் இடம் ஃப்ரீ ஆகிடும். அங்கே இருக்கிறதெல்லாம் பாதி கொஞ்சம் இங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு அரைக்கிறது மெஷர்மெண்ட் சொல்லுங்கள், அரைச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறையா வீடியோஸில் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சீக்கிரமாக நான் வந்து அரைச்சி காட்டுறேன். கொஞ்சம் அது வந்து எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்க முடியாமலே போயிட்டுருக்கு. சீக்கிரமாக நான் வந்து அரைச்சி காட்டுறேன். தோசை வந்து வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா முட்டையை விட்டுருங்க. முட்டையை விட்டுட்டு வெறும் தோசை மாவில் இந்த தாளிப்பை சேர்த்துட்டு நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும் தாளிச்ச தோசை. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் இப்போ 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்றதுனால தோசை வந்து எப்போவுமே செய்ய வந்து அவர் சாப்பிட மாட்டார். செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடும், ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரர். அதனால் எப்போவுமே தோசை செய்யும் போது ஒன்றாவே உட்காந்து சாப்பிடுவோம். 3 போதும் 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து இவ்வளோ தான் சாப்பிடுவோம் இல்லையா ரெகுலராக. அதனால் எனக்கு 3 போதும் அப்படின்றவாரு, எனக்கு 3 போதும்னு சொல்லிட்டு தோசை செஞ்சு வச்சுட்டு ஒன்றா போய் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள் எப்போவுமே. இப்போயும் அதே மாதிரி தான் தோசை வந்து செஞ்சாச்சு. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாரு வீட்டுக்காரர். வந்து நைட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால இந்த வேலையெல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறப்போ பகலில் வீட்டில் தான் இருப்போம், அப்போ வந்து பண்ணிவிடுவோம் நாங்கள். கொஞ்சம் ஃபேன்லாம் கொஞ்சம் தூசியான மாதிரி இருக்குது. சரி, அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா காற்று நல்லா வரும், ரொம்ப தூசியும் இருக்காது பாருங்கள். என் ஹைட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர் போட்டுமே என்னால் வந்து ஏறி எட்டாது. ஆனால் அவர் ஹைட்டுக்கு ஒரு சேரே கரெக்டாக இருக்குது.
நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் ஃபேன்லாம் தொடச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வீடெல்லாம் ஜன்னல் எல்லாமே தொடச்சி முடிச்சுட்டு துடைக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாம் ஜன்னல் கதவு எல்லாமே தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா 2 பேரும் சேர்ந்து தொடச்சி முடிச்சுட்டு அப்புறம் சமைக்கிறதுக்கு வந்துட்டோம். மதியத்துக்கு சமைக்கணும். அப்புறம் அதே வந்து நைட்டுக்கும் வீட்டுக்காரர் கொடுத்து அனுப்புனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சிடலான்னு சொல்லிட்டு சமைக்க போகிறேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். சரி புது பாத்திரத்தில் சமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன். நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு மூடியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டிக்கர் இந்த சைட்லேயும் நடுவுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அதனால் அது எடுக்கலான்னு ஹீட் பண்ண லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தாலும் உள்ளே இருந்த ஸ்டிக்கர் வந்து அந்த அந்த பிசுபிசுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்குது. அதனால் கொஞ்சமாக எண்ணெயை வந்து போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம சாஃப்டாக இருக்கிற நார் வந்து போட்டு தேய்க்கும் போது நல்லாவே வந்துடும். ஸ்டீல் நார்லாம் போட வேண்டியதில்லை. அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சோப்பு போட்டு தேய்ச்சிட்ருக்கிறேன். எண்ணெய் போட்டு தேய்ச்சதுலேயே வந்துருச்சு. நம்ம அந்த 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 ஸ்டிக்கரை கூட எடுத்துருவோம். ஆனால் அது ஒட்டி இருக்கிற அந்த அந்த பிசுபிசுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்கு நம்ம நார் போட்டு தேய்க்கும் போது அந்த நார்லாம் ஸ்க்ராட்ச் அப்படியே விழுந்துடும் பாத்திரத்தில். நான்லாம் ஏன்னா அந்த மாதிரி தான் தப்பு பண்ண முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த அந்த பிசுபிசுப்பெல்லாம் போகிறதுக்கு எண்ணெயை கொஞ்சம் போட்டு ஸ்டிக்கரை பிரித்ததுமே எண்ணெயை கொஞ்சம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ஊறிட்டு தேய்க்கும் போது ஈஸியாக வந்துடும். இப்போ பாத்திரத்தை வந்து நம்ம கழுவிக்கலாம். இன்னும் நான் வந்து சமைக்கவே இல்லை இதில். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இல்லையா, அதனால் கழுவிட்டு இதில் தான் செய்ய போகிறேன் நான். இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நானும் இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 20-25 வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். புளியும் வந்து முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு, 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் வந்து ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்தார். அவங்க ஸ்டேஷனில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து இடம்லாம் இருக்கும். அந்த இடத்துலலாம் இப்போ தான் அவங்க வந்து செடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களா, மரம், மாங்காய் மரம், வாழை மரம், அந்த மாதிரியெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா முருங்கை மரமும் வச்சுருந்தாங்களோ அதுக்குள்ளே முருங்கைக்காய் வந்து காய வந்துருச்சு. அது ஒரு 3 முருங்கைக்காய் கொண்டு வந்துருந்தீங்கல்ல, 3 கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா பெருசாக இருந்தது. உடச்சி தான் கொண்டு வந்திருந்தாங்க 2ஆ. அது 2 வந்து சாம்பார் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 மட்டும்தான் இருந்துச்சு. சரி தனியாக எதுவும் செய்ய முடியாதுன்னு நான் வந்து இந்த மாதிரி ஒன்றா குழம்பு செய்யும் போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சூப்பர் காம்பினேஷன் இது. இப்போ காய்கறியை சேர்த்ததுக்கப்புறம் மசாலாம் சேர்த்துக்க போகிறேன். இந்த குழம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நான் வந்து அரைக்கலை. அதனால் வெறும் மிளகாய் தூளே சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு கூடவே கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். மிளகாத்தூள் மசாலாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு 1 நிமிஷத்துக்கு தண்ணியை ஊற்றி நான் வந்து இப்போ காயை வந்து வேக வச்சிட்ருக்கேன். சும்மா கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் வந்து புளி சேர்க்கணும். இல்லைனா புளி ஃபஸ்ட்டே புளி சேர்த்துட்டோம்னா காய் வந்து வேகாது. அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கிற பாத்திரத்தை கழுவி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சமைக்கும் போதே செஞ்சிடலாம் இல்லையா அப்படின்னு. காலையில் நான் சமைச்சு கொடுக்கும்போது மட்டும்தான் பாத்திரத்துக்கிட்ட வரவே மாட்டேன். ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு கொடுக்கணும், லஞ்சும் செஞ்சு கொடுக்கணுன்றப்போ வந்து எங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே இருக்காது. மற்றபடி மதியம் நைட்லாம் வந்து சமைக்கணும் அப்படின்னா அப்படியே சமைக்கும் போதே பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுருவேன். பாதி அளவுக்கு காய் வந்து வெந்துருச்சு. நல்லா பாதி அளவுக்கு அப்படி வெந்ததுக்கப்புறமா புளி வந்து சேர்க்கணும். ஏன்னா புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமாவும் நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும், புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும். அதனால் காய் பாதி அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். நல்லா ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணிக்கிட்டேன் புளி கரைசலை சேர்த்துட்டு. அப்போ தான் வந்து அந்த புளியோட பச்சை மணம் போகும். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் சாதமும் ரெடி. அதே தான் நைட்டுக்கும் இப்போ எங்களுக்கு.
இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் சமைச்சோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன மதியத்துக்கு சமைச்சு முடிச்சாச்சு, நைட்டுக்கும் வேலை முடிஞ்சுது. அப்புறம் மீதி இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் அவர் கிளம்புனதுக்கப்புறமா நான் வந்து பார்த்துக்குவேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த vlogல நம்ம பார்க்கலாம்.